அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ 2 நாளாக ஒரு வீடியோ ஒன்றும் கடுமையாக வைரல் ஆகிட்டே இது. அது என்ன வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ 2 நாளாக வைரல் ஆகுது. ஆனால் அந்த வீடியோவில் சொல்லப்படுற விஷயம் அவ்வப்போது அதிகமாக வைரல் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவில் குறிப்பாக இந்த மக்கா மதீனாவில் பலஸ்தீன் கொடியை இவங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பலஸ்தீனுக்காக அந்த கொடியை கூட காட்ட விட மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு அடக்குமுறையை என்ன செய்கிறாங்க, சவுதி அரசாங்கம் மேற்கொண்டு விட்டுக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு நெரேஷனை என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ப்ரொபகேண்டாவை வேகமாக பரப்பிட்டிக்கிறாங்க. அது எந்த அளவுன்னு கேட்டால் அது உண்மையும் கூட தான். எப்படி ஒன்றுண்டா, மக்காவிலேயோ மதீனாவிலேயோ சவுதி கொடியை காட்டினா என்ன செய்கிறாங்க, இந்த பலஸ்தீன் கொடியை காட்டினால் அவங்க கைது பண்ணுறாங்க, அல்லது எச்சரிக்கை செஞ்சு அந்த கொடியை நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இலங்கையை சேர்ந்த சகோதரர், குறிப்பாக அவர் ஒரு சமூக வலைத்தள போர் வீரர் ஐப்பாருன்னு நினைக்கிறேன், அவர் என்ன செஞ்சார், மதீனாவில் பேத்திட்டார். பலஸ்தீன் அந்த கொடியில் உள்ள அந்த டிசைனில் ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு மதீனாவில் பேத்திட்டார். மதீனாவில் போய் சொல்ல அங்கே உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் அவர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த டிஷர்ட்டை என்ன செய்யுங்க, பிரட்டி போடுங்க, இதை இப்படி போட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவர் பிரட்டி போட்டுட்டு அவர் வீரவசனங்கள் என்ன செய்கிறாரு, கேமராவை எடுத்து வீரவசனங்களை பேசிட்டிருக்காரு. பார்ப்போமே, நான் போடத்தான் செய்வேன், இவர்கள்லாம் என்ன மனிதர்கள் அப்படி இப்படின்னு ஒரு வீரவசனம் பேசினார். உடனே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஷேர்கான்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, பாஞ்சு விழுந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டு, சவுதி அரசாங்கத்தை பார்த்தீர்களா இவ்வளோ மோசமாக நடந்து கொண்டு இருக்கிறது பேச துவங்கிட்டாங்க. பல என்ன செய்கிறாங்க, நியூஸ் சேனல்கள் நடத்தக்கூடியவங்களும் அந்த செய்தியை பரத்திக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இது உண்மை என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோன்னா, குறிப்பாக சவுதி அரேபியாவில் பலஸ்தீனுக்காக துவா கேட்குறதோ அல்லது பலஸ்தீன் கொடியை தூக்குறதோ தடையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா மக்கா மதீனாவிலேயே அவங்க துவா கேட்பாங்க. அரஃபாவுடைய நாளில் கூட துவா கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ஹரமைன் ஷரீஃபைனில் துவா கேட்குறாங்க. மக்காவிலையும் கேட்குறாங்க, மதீனாவிலையும் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல மஸ்ஜிதுகள்லையும் என்ன செய்கிறாங்க, துவா கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இது மேட்ரு இல்லை, அங்கே அப்படி ஒரு தடை எதுவும் இல்லை. ஆனால் இந்த கொடிட விவாகரத்தை பொறுத்த வரைக்கும்னு சொன்னால், மக்கா மதீனாவுக்கு வெளியே அவர் கொடியை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லை. அவர் எந்த நாட்டு கொடியை அவர் வாகனத்தில் ஒட்டிகிட்டு போனாலும் சரி, உடம்புல டிஷர்ட்டாக போட்டுக்கிட்டு போனாலும் சரி, அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா குறித்த சகோதரர் கூட அவர் மதீனாக்கள் என்ட்ராகிற வரைக்கும் அந்த டிஷர்ட்டை போட்டு தானே வந்திப்பார். அவங்க அங்கேயே தடுக்க இல்லையே, மதீனாக்களை தானே தடுத்திக்கிறாங்க. அப்போ அங்கே ஏதோ ஒரு நீக்குதுங்கிறது விளங்குதா? அது என்ன ஆகிக்குதுன்னா, நீங்களே போய் கூகுள் செஞ்சு பாருங்கள். நான் இதில் போடுறேன் பாருங்கள். ஹரமைனில் எந்த நாட்டு கொடியுமே அனுமதி இல்லை. சவுதி நாட்டு கொடி கூட அங்கே அனுமதி இல்லை. சவுதி நாட்டு கொடி அனுமதி இல்லை. அதில் ஷஹாதாயிக்கிறங்கிற ஒரு காரணமும் தான். அது மட்டும் இல்லாமல் நாடுகளினுடைய கொடி ஹரமைனுக்குள்ள அனுமதியே இல்லை. மக்காவிலையும் அனுமதி இல்லை, மதீனாவிலையும் அனுமதி இல்லை. தொலைப்போறவர்களாக இருக்கட்டும், உம்ரா செய்ய போகிறவர்களாக இருக்கட்டும், அல்லது ஹஜ்ஜு செய்ய போகிறவங்களாக இருக்கட்டும், அங்கே எந்த அமலை செய்யணுமோ அந்த அமலை செய்யணும். அங்கே உள்ள கண்ணியத்தை, அந்த ஹரமைன் ஷரீஃபைன் கூட அல்லாஹ்வுடைய அந்த மாளிகையுடைய கண்ணியத்தை என்ன செய்யணும்னா பாதுகாக்கணும். இந்த ஒரு விஷயத்துக்காக அங்கே அந்த சட்டத்தை ஆரம்பங்கள்லேருந்தே போட்டு வச்சுட்டாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பலஸ்தீன் பிரச்சனை வந்த உடனே பலஸ்தீன் கொடியை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ இந்தியாவில் காஷ்மீர் பிரச்சனை வந்தோடனே காஷ்மீர் கொடியை தூக்கிட்டு ஒரு டீம் போகும். சைனாவில் உய்கூரில் பிரச்சனை வந்தோடனே அந்த உய்கூர் பிரதேசத்தில் கொடியை தூக்கிட்டு ஒரு ஆள் போகும். இப்போ இவங்க கொடியெல்லாம் அனுமதி அப்படின்னு ஒரு சரத்தை போடுறாங்கன்னு வைங்களேன். கொடியெல்லாம் அனுமதி, நோ ப்ராப்ளம், நீங்கள் எந்த கொடியும் இணைஞ்சிருங்க, ஹரமைன் ஷரீஃபைனில் நீங்கள் காட்டிக்கிறீங்கன்னு போட்டால், இலங்கை கொடியும் கொண்டே காட்டுவான், பூட்டான் கொடியும் கொண்டே காட்டுவான், ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய கொடிகளையும் கொண்டு காட்டுவாங்க. அதில் சிலுவை என்ன செய்யும், ஈக்கும். இப்போ இப்படி கொடிகளை காட்ட ஆரம்பித்தா, ஒவ்வொரு நாட்டினுடைய கொடிகளை காட்ட ஆரம்பித்தா, அந்த இடத்துக்குரிய கண்ணியம் என்ன ஆகுறது, அந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும் என்பது உலகத்திலேயே மிக கண்ணியமான இடம். அந்த கண்ணியமான இடத்துல இந்த கொடிகளை காட்ட ஆரம்பித்தா, வாரவங்க எல்லாருமே பல நாடுகள்லேருந்து வராங்க, பல பிரதேசங்கள்லேருந்து வராங்க, பல பிரச்சனைகளை முகம் கொடுத்துட்டு வராங்க. பல பிரச்சனைகள் இப்போ ஒரு ஆளுக்கு பலஸ்தீன் பிரச்சனை எந்த அளவுக்கு உண்மை உள்ளத்தில் ஈக்குமோ, இன்றைக்கி நம்ம எல்லாம் பலஸ்தீன் பற்றி பேசிட்டு பலஸ்தீன் பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆனால் ரோஹிங்கா அழைக்கிறவங்க அந்த நாட்டு பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறாங்க. பலஸ்தீனை பற்றி மட்டும்தான் நீங்கள்லாம் பேசுகிறீங்க, எங்களை பார்த்துக்க மாட்டீங்கன்னு அவங்க பேசிட்டியாங்க. ஸோ அந்த நபர் காபத்துல்லாக்கு வரச்சிலையோ மதீனாக்கு வரச்சிலையோ அந்த நாட்டு கொடியை தூக்கிட்டு வருவார். உய்கூரில் இருக்கிறவர் அந்த கொடியை தூக்கிட்டு வருவார். காஷ்மீரில் இருக்கிறவர் அந்த கொடியை தூக்கிட்டு வருவார். சரியா? இப்படி ஆப்பிரிக்க நாடுகளில் பல நாடுகளுக்கு. அப்போ அந்த நாடுகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இப்படி கொடியை கொண்டு மஸ்ஜிதில் காட்ட போனால், ஹரமைன் ஷரீஃபைனில் அமல் செய்கிறதா கொடி காட்டுற இடமா அது நாட்டை விளம்பரப்படுத்துகிற இடமா, இன்னொரு நாட்டை விளம்பரப்படுத்துகிற இடமானு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தக்குவாவோட அமல் செஞ்சு பிரார்த்தனை செய்யணும். மற்ற இடங்களில் தொழுகிறதை விட பிரார்த்தனை செய்கிறத விட அந்த இடத்துல அங்கீகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அங்கே செய்யப்படக்கூடிய அமல்கள் பல ஆயிரம் மடங்கள்
புனிதம் நன்மை கிடைக்கக்கூடிய சிச்சுவேஷன் நிற்கிற நேரத்தில் இந்த மாதிரி கொடியை காட்டி இந்த மாதிரி சில்லித்தனமான வேலைகளை செஞ்சு சமுதாயத்தை உசுப்பேற்றி விளக்கமில்லாதவங்களை அவங்களுக்கு பின்னுக்கு கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் கடைசியில் இந்த பலஸ்தீன் மக்கள் துன்பத்தையும் பலஸ்தீன் மக்களோட இரத்தத்தையும் அவங்களோட தியாக உணர்வையும் அதே மாதிரி இந்த ஹரமையினுடைய புனிதத்தன்மையும் நீங்கள் உங்களோட சோசியல் மீடியா வெறிக்காக சோசியல் மீடியாவுடைய அந்த வியூஸுக்காகவும் லைக்ஸுக்காகவும் என்ன செய்றீங்க, அதை பயன்படுத்துகிறீங்க. இதை விட ஒரு வறட்சியான ஒரு சிந்தனை வேறு எதுவும் ஈக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம மக்கா மதீனாவுக்கு போனோமா அந்த மக்களுக்காக துவா செய்யணும், அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யணும், அந்த மக்களுடைய விடிவுக்காக விமர்சனத்துக்காக நம்மளோட பாவ மன்னிப்புக்காக நம்ம செஞ்ச பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும், இந்த சமுதாயத்தினுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும். இதைத்தான் செய்யணும். இதை விட்டுட்டு நீங்கள் அங்கே வீதி நின்றுட்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்குள்ள இடம்னா நீங்கள் ரோட்டில் நின்று நம்ம நாட்டில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்யுங்க. ஏன்டா நம்ம நாட்டில் ஆர்ப்பாட்டம் அனுமதி இருக்குது, அது நாடுகள்லாம் ஆர்ப்பாட்டம் அனுமதி இல்லை. முதல்ல ஒரு நாட்டுக்கு போனால் அந்த நாட்டினுடைய சட்டத்தை நம்ம முதலாவது மதிக்கணும். ரெண்டாவது விஷயம், ஹரமைன் ஷரீஃபைனில் வந்து அவங்களுக்கு ஒரு நாட்டினுடைய கொடியை காட்டுறாங்கன்னா அந்த கொடி காட்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரிய வந்தால் அல்லது அவர்கள் கண்டால் நிச்சயமாக அதை உடனே தடுப்பாங்க. அது பலஸ்தீன் கொடி மட்டும் இல்லை, அது எந்த நாட்டு கொடியாக இருந்தாலும் இன்க்ளூடிங் சவுதி கொடியாக இருந்தாலும் அதை தடுத்துடுவாங்க. ஏன்னா அது அதுக்குள்ள இடமே இல்லை, அது புனித ஸ்தலம் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாகிறாங்க. அதுக்குனுடைய கண்ணியத்தை அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால தான் இன்றைய வரைக்கும் அந்த இடத்துல எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லாமல் அந்த இடம் ஒரு ஸ்மூத்தாக நடந்துடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி குறித்த அந்த இலங்கை அந்த சமூக வலைத்தள போர் வீரர் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த குறித்த அதிகாரிக்கு முன்னுக்கு என்ன செஞ்சுக்கணும், அவர் வீடியோ எடுத்து நான் போடத்தான் போகிறேன் நீ செய்கிறத செய் அப்படின்னு அவர் அரபிக்கில் பேசி போட்டு காட்டிக்கணும். அதுக்கப்புறம் அந்த அதிகாரிகள் வந்து இவருக்கு என்ன எக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கணும். அந்த எக்ஷனுக்கு அப்புறம் நம்ம சமூக வலைத்தள ஷேர்கான்கள் அவருக்காக என்ன செஞ்சுப்பாங்கன்னு பார்த்துக்கணும், அவர் குடும்பத்துக்காக என்ன செஞ்சுப்பாங்கன்னு பார்த்துக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீடியோ ஒன்று வந்தாச்சா அதை உணர்ச்சி வசப்படுத்தி ஷேர் பண்ணியாச்சு. அதுக்கு பின்னி கேட்குற உண்மை போய் எதுவும் தெரியாது. ஒட்டு மொத்தத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் மேலேயும் குறிப்பாக சவுதி மேலேயும் ஒரு வெறுப்பை என்ன செய்யணும், எப்போவுமே நம்ம கக்கிக்கிட்டிக்கணும். அந்த வெறுப்பை வந்து நம்ம எப்போவுமே விதைச்சிக்கிட்டிக்கணுங்கிற ஒரு உணர்வு தான். உண்மையிலேயே பலஸ்தீன் விவகாரத்திலேயும் சரி, உலக நாடுகளுடைய முஸ்லீம்களுடைய விவகாரத்திலேயும் சரி, இன்னும் பல நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிணக்குகள் சம்பந்தமான விஷயங்களையும் சரி, இன்றைக்கி மத்தியஸ்தகம் வகித்து அந்த நாடுகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுல டிப்ளமேட்டிக்காக அணுகிறதுல இன்றைக்கி வந்து உலக நாடுலேயே தலை சிறந்த நாடுகளாகிறது கல்ஃப் நாடுகள் தான் அப்படிங்கிறத நம்மளோட உள்ளத்தால் வெறுத்தாலும் அதுதான் நெசம். ஏன்னா பலஸ்தீன் விவகாரத்தில் கூட எல்லா முயற்சிகளையும் செய்கிறது இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற மேற்கு நாடுகள் எல்லாமே பலஸ்தீனை ஒரு நாடை அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறோம். அதே நேரத்தில் அதற்கான மொத்த முயற்சியும் டிப்ளமேட்டிக்காக செஞ்சது மத்திய கிழக்கு நாடுகள் அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள மனசு வருதில்லை. அது ஏன் அப்படிங்கிறது தெரியலை. இங்கே உள்ளவர்கள் முஸ்லீம்கள், இந்த நாட்டிய ஆட்சியாளர்கள் முஸ்லீம்கள். உங்களுக்கு உண்மையிலே இஸ்லாமிய உணர்வு பற்றி இருந்தால் நீங்கள் இவங்களை போற்றவலாம் அந்த வேலை. அநியாயத்துக்கு இல்லாத ஒன்றை சொல்லி தூட்டிட்டிக்காங்க. அது அந்த சிந்தனை வந்து வேறு ஒரு விஷயத்தை விதைச்சிக்கிட்டீங்க. இதுக்கு பின்னி கேட்கக்கூடிய ஒரு சிந்தனை வேறு ஒரு விஷயத்தை விதைச்சிட்டீங்க. இளைஞர்களை வேறு மாதிரி தூண்டிக்கிட்டீங்க. அதனால் நீங்கள் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா தூண்டிட்டு நீங்கள் பாட்டில் ஈந்துருவீங்க. ஆனால் விவரம் இல்லாத இளைஞர்கள் வேறு என்ன சரி செஞ்சதுக்கு பிறகு அவங்களையும் நீங்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளை நீங்களே என்ன செய்யுங்க, காட்டி கொடுக்குற வேலையும் நீங்கள் தான் செய்கிறீங்க. இந்த மாதிரி உசுப்பேத்தி சமுதாயத்தை வந்து ஒரு நஷ்டத்தில் தள்ளுற இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்கிறதுலேருந்து தவிர்த்துக்கிறீங்க. ஒரு செய்தி நம்மள்கிட்ட வருதுன்னா அந்த செய்திக்கு பின்னால் உள்ள விஷயம் என்ன, இது உண்மையா பொய்யா, அல்லது இது உண்மை, இது இதனுடைய சட்டம் என்ன, இதில் யதார்த்த நிலை என்னங்கிறத நம்ம கொஞ்சம் தேடணும். எல்லாமே சரின்னு இல்லை. மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே கண்ணை மூடிட்டு சரின்னு சொல்கிறதுக்கு இங்கே எல்லாமே சரியும் இல்லை. சரியா, நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே நடக்கிற எல்லாம் பிழையும் இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இங்கே எல்லாத்தையும் சரின்னுலாம் சொல்ல வரல. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் பிழைன்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பொய்யா இருக்குது. அந்த பொய்யை தான் நாங்கள் பொய்ன்னு சொல்லிட்டுக்கிறோமே தவிர இங்கே நடக்கிற எல்லா விஷயமே பிழைகள் எல்லாமே நாங்கள் சரின்னெல்லாம் ஆர்கியூ பண்ணல. ஏன்னா உலகத்தில் பிழைகள் இல்லாமல் எந்த ஆட்சியும் இல்லை. அதுக்கு இவங்களெல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு தான் இருக்கணுமா இருந்தால் நாங்கள் உமர் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நம்ம இருக்கணும். நம்ம அப்படி இருக்க ரெடி இல்லாத நேரத்தில் அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களும் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதை சாதாரணமாக புரிஞ்சுட்டு போயிடணும். உலகத்துக்குன்னு ஒரு சுண்ணத்திக்குது, ரப்பு ஒரு சுண்ணத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கிறான். அந்த சுண்ணத்தை நம்ம புரிஞ்சு ஏற்று நடக்கணும். இந்த சிந்தனையெல்லாம் விட்டு போட்டு உணர்ச்சியை முதன்மைப்படுத்தி என் சிந்தனை என் உணர்ச்சி தான் அப்படின்னு நம்ம நடந்தோம்னு சொன்னால் அது பாரிய விளைவுகளை தான் என்ன செய்யும் நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அந்த பலஸ்தீனுடைய கொடி விவகாரத்தில் நம்ம அதை தான் பார்க்குறோம். இன்னும் சில பேர் வந்து ஆர்ப்பாட்டம் போயிட்டு பலஸ்தீன் கொடிக்கு பதிலாக குவைத் கொடி, ஜோர்தான் கொடி, சூடான் கொடின்னு சொல்லி போட்டு அந்த சிமிலராக இருக்கக்கூடிய துபாய் கொடியெல்லாம் தூக்கி தெரியுறீங்க. விளங்க மாட்டேங்குது. அதாவது அறிவார்ந்த ரீதியாக இது அணுகிறதா, உணர்ச்சி ரீதியாக இது அணுகிறதாங்கிறதே
ஒரு பெரிய சவாலுக்கு உட்பட்டிக்கிற நேரத்தில் புனித ஸ்தலங்களில் போய்த்து அங்கே நீங்கள் உங்களோட ஆர்ப்பாட்ட சிந்தனையை உங்களோட சோசியல் மீடியா வெறியை அங்கே கொண்டே காட்டி அதற்கு வியூஸையும் பிரபலத்தையும் நீங்கள் தேடுவீங்களா இருந்தால் உங்களை விட ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு நபர் ஈக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. உண்மையிலேயே சவுதி அரசாங்கம் இதுக்கு என்ன செய்யணும்டா, இந்த மாதிரியான வரட்டு சிந்தனை கொண்டவங்களை பிடிச்சி உடனே அவங்கள டீபோர்ட் பண்ணுறதோட சேர்த்து அவங்களுடைய பாஸ்போர்ட்டில் வந்து லைஃப் லாங்காக அவங்க வந்து சவுதிக்குள்ள நுழையாத வரைக்கும் பேன் அடிச்சு விட்றணும். இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு செஞ்சால் 11ஆவது ஆள் என்ன செய்ய மாட்டான், இந்த மாதிரி மோட்டுத்தனமான வேலையை செஞ்சு சமுதாயத்துக்குள்ள எதாச்சும் ஒரு கிளர்ச்சியை தூண்டிக்கிட்டு எதிர்ப்பை தூண்டிக்கிட்டு இந்த மாதிரி மடாடிக்கிற வேலையை என்ன செய்ய மாட்டாங்கன்னு நான் கருதுகிறேன். உண்மை நிலை ஒரு விஷயத்தை பகிரமுனுங்க, அதனுடைய உண்மை நிலை என்ன, அதனுடைய சம்பவம் மேக்சிமம், அதாவது நம்மளால் எந்த அளவுக்கு ஒரு உண்மை நிலையை தேடி பகிர முடியுமோ அந்தளவுக்கு நம்ம தேடி பகிரக்கூடிய ஒரு நிலையில் வரணும். எல்லாத்தையும் உண்மை நினச்சி பகிர்றது என்பது மடத்தனம், பொய்யான ஒரு விஷயம். 99% 100% நம்மளால் உண்மையை கண்டுபிடிக்கிறாட்டையும் உண்மையை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியை சரி என்ன செய்யணும், நம்ம செய்யணும். அதையும் நம்ம செய்கிறோம் இல்லை. வந்த உடனே பகிர்றது தான் முதல் வேலை. பாஞ்சு விழுந்துட்டு பகிர்ந்தாச்சு, லைக்ஸ் எண்ணியாச்சு, கொமெண்ட்ஸை பார்த்தாச்சு, நமக்கு நாமே சிற்றின்பம் அடைஞ்சாச்சு, வியூஸை கவுண்ட் பண்ணியாச்சுங்கிற நிலைமை போயிட்டு. இங்கே நிறைய பேருக்கு யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வருமானம் வராட்டி பலஸ்தீனுடைய சிந்தனையுடைய ரகத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துப்பீங்க. பல பேருடைய விஷயம் வந்து இந்த யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வருமானம் வர்றதுனால தான் இந்த கண்டென்ட்டே அவங்க எடுத்து பேசுகிறாங்க அப்படிங்கிற உண்மையும் நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.